பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அருமையான நாமம் விசாரிக்கிற கர்த்தர். விசாரிக்கிற கர்த்தர். விசாரிப்பில் பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம கஷ்டப்படும் போது, கண்ணீர் விடும்போது அன்பா வந்து நம்ம விசாரிக்கிற ஒரு மனிதர்களை பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, கண்ணீர் விடும்போது நம்மை விசாரிக்கிறவராய் கடந்து வருகிறார். ஒருவேளை கவலை நிமித்தம் கலங்கி போய், ஆண்டவரே எங்களை விசாரிக்க ஒருத்தன் இல்லைப்பா, அன்றைக்கு 38 வருஷமாக பெதஸ்டா குளத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தது போல் உட்கார்ந்துருக்குறோம், எங்களை விசாரிக்க ஒருத்தர் இல்லை. அந்த மனிதனை தேடி அன்பாய் வந்து நீ சுகமாக விரும்புகிறாயா என்று அன்போடு கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ வாழ்க்கைப்பட விரும்புகிறாயா? நீ மேன்மையடைய விரும்புகிறாயா? நீ உயர்வடைய விரும்புகிறாயா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கைப்படணும்னு விரும்புகிறோப்பா. ஆண்டவரே, நாங்கள் மேன்மையடைய விரும்புகிறோப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். ஒருவேளை மனுஷன் விசாரிக்கலைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் விசாரிக்கிறார். கவலையில் அவர் விசாரிக்கிறார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுறோப்பா, நீர் விசாரிக்கிற கர்த்தர் அல்லவா? அன்பு பிள்ளைகளை நீர் விசாரிக்கும்படி ஆண்டவரே, துக்கத்தோடு, கவலையோடு, கலக்கத்தோடு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் விசாரித்து அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.